ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க மதி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜுக்கும் குட் மார்னிங் சொல்றாங்க. பாக்கியராஜும் குட் மார்னிங்மா அப்படின்றாங்க. ராஜலட்சுமிக்கும் சொல்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. உடனே மலருக்கு சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா மதிய திரும்பி பார்க்காம பார்த்தீங்கன்னா கிச்சன் கிட்ட போயிடுறாங்க. மதி பார்த்தீங்கன்னா மலர் கிட்ட போயிட்டு ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வழி விடு. எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நீங்க பேச மாட்டீங்களா? நான் பேசுனது தப்பு தான். என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி மலர்கிட்ட கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு உன்ன மதி மதி மன்னிக்கணும்? எனக்கு தான் சுயமரியாதைன்னு ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, இல்ல மலரு, நீ இந்த மாரி தான் இருக்கணும். அவ உன்ன சுயமரியாதை இல்லன்னு சொன்னா, சூடு சொரணை இல்லன்னு சொன்னா. நீ இந்த மாரி தான் அவகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "அம்மா ஏம்மா நீங்க வேற கப்புன்னு இருங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் சூடு சொரணை இல்லன்னுலாம் உங்களுக்கு சொல்லல. சுயமரியாதை இல்லன்னு சொன்னது என்னமோ உண்மதான். என்ன மன்னிச்சிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா, அப்போ வீட்ல ரொம்ப பிரச்சனை போயிருந்ததுனால நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நீங்க வேற அதில மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் ப்ரெஷர்ல நான் உங்கள திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்கிட்ட நீங்க பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி சொல்றாங்க. மதி உடனே பார்த்தீங்கன்னா அழுறாங்க. "என்கிட்ட நீங்க பேசுங்க. நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா கஷ்டமா இருக்கு. நீங்க என்கிட்ட பேசுங்க. நான் பேசுனது தப்பு தான். என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலரோட கைய பிடிச்சுக்கின்னு அழுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அ அமைதியாயிர்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "ஓ! இவ அழுந்தாலே இவ மனசு இளகிடுமே! இவ பேசிருவாளே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல நீ அழக்கூடாது. நீ எதுக்கு அழுற? நீ இதுக்கு மேல அழக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதியோட கண்ண தொடச்சு விடுறாங்க. தொடச்சு விட்டுட்டு, "நான் உன்கிட்ட பேசுறேன். இப்பன்னா நான் உன்கிட்ட பேசணும். அவ்வளோதானே" அப்படின்னு சொல்லிட்டு மதிய கட்டி பிடிச்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் அழுறாங்க. அதுக்கு மதியும் பார்த்தீங்கன்னா, "நீங்க அழாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதியோட மலரோட கண்ணையும் தொடச்சு விடுறாங்க. இங்க ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்ன இது? இவளுங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே! அவ்வளோதான். திரும்பவும் இவனுங்க 2 பேரும் சேர்ந்துக்கின்னு ஆட்டம் போடுவாங்க" அப்படின்றாங்க. பாக்யராஜ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம கிளீன் பண்ணிருக்காங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா, மதி ரொம்ப கெஞ்சிட்டா. நான் மதி மேல ரொம்ப கோவப்பட்டு இருக்கக்கூடாது. அவ பேசுனது தப்பு தான். இருந்தாலும் நான் அந்த மாரி கோவப்பட்டு இருக்கக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, ஆமா அவ வந்து அளந்த உடனே பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப கட்டி பிடிச்சுன்னு அழுந்துட்ட. இருந்தாலும் அவ சொன்ன மாரி உனக்கு அது இல்ல தான் மலரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, அமைதியாவே அ பார்க்குறாங்க. என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம, இல்லடா பாக்கியராஜ் மலர் பார்த்தீங்கன்னா, அவள மன்னிச்சு ஏத்துன்னு இருக்கக்கூடாது. அவ பேசின பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா, மலர் கோவமா தான் இருந்திருக்கணும். இருந்தாலும் இவ பார்த்தீங்கன்னா, அவள மன்னிச்சு ஏத்துக்கினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு வந்து, "ஆமா அத்தை, எனக்கு இந்த வீட்ல சுயமரியாதை இல்ல தான். நீங்க எத்தனையோ டைம் என்ன எவ்வளோ பேசியிருக்கீங்க. ஆனா, நீங்களா வந்து என்கிட்ட பேசின உடனே நான் உங்ககிட்ட பேசிர்றேன்ல. இருந்தாலும் அவ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால தான் நான் பேசினேன். எனக்கு சுயமரியாதை இருந்திருந்தா, நீங்க வந்து என்கிட்ட பேசின உடனே நான் பேசியிருப்பேனா? வீட்ட கிளீன் பண்ணாலும் ஒரு குறை, சமைச்சாலும் ஒரு குறை. எந்த வேலை செஞ்சாலும் நீங்க என்ன திட்டிட்டே தான் இருக்கீங்க. ஆனாலும் இருந்தாலும் நான் கோவமா இல்லாம, நீங்க பேசின உடனே நான் பேசுறேன்ல. சுயமரியாதை இருந்தா உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாங்கல்ல. உங்ககிட்ட சண்டை போட்டு இருப்பேன்ல. ஆனா இதிலே தெரியுதுல்ல அத்தை எனக்கு சுயமரியாதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பாக்கியராஜ் உட்காந்துருக்காங்க. என்ன பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் உள்ள போயிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, என்னடா பாக்கியராஜ் இவ இவ்வளோ இதா பேசிட்டு போறா அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா அவ நீங்க சொன்னதுக்காக தான் சொல்றா. மதி மன்னிப்பு கேட்டதுனால தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு சொல்றா. இதில போய் என்ன இருக்கு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. ஆமா உன்ன என்னது பேர் சொல்லி கூப்பிடுறா? அப்போ நான் அவ பேர் சொல்லி தான் பாக்கியராஜ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுறாளா? அப்ப எங்க முன்னாடி தான் அவ ஏன் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு நடிக்கிறாளா அவ? அப்படின்றாங்க. இல்லம்மா அவ கோவமா எல்லாம் எதுவும் சொல்லல. சும்மா விளையாட்டுக்காக சொல்லிட்டு போறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. ஆமா இங்க நம்ம விளையாட்டா இருந்தா அவ விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறதுக்கு. என்னடா அவ இப்ப அந்த மதி வந்ததுலேருந்து இவளும் அந்த மதி மாரி பேசலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்றாங்க. இல்லடா இவ என்ன ரொம்ப தான் பேசிட்டா. என்ன பத்தினா கொடுமைக்கார மாமியார் மாரி தான் இவ நெனச்சுட்டா அப்படின்றாங்க. அம்மா அவ அப்படி சொல்லலையேம்மா. நீங்க பேசுறீங்க. நான் உங்கள எதிர்த்து பேசலன்னு சொல்றத தானே அவ சொன்னா. அவ
நீங்கள் கொடுமைப்படுத்துறேன்னே சொல்லலையேம்மா அப்படின்றாங்க. இல்லைடா, அவள் அப்போ நான் இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி உன்னை என்ன திட்டுறேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நான் அவளை படுத்துறேன்னு சொல்லிட்டு தானே அவள் சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மதியம் பார்த்தீங்கன்னா காலேஜ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகின்னு இருக்காங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதி சரி தலை சீவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க சுரேஷ் வந்து மதி முன்னாடி நின்டுக்கிறாங்க. சரி வேற இடத்துல வேற கண்ணாடி இருக்கத்தால மதி சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கும்போது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து நிக்கிறாங்க. மதி திரும்பவும் வேற இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசி முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா, மதி பின்னாடி நின்னு இருக்கத்த யோசிக்கிறாங்க. சரி கொஞ்சம் சைலன்ட்டா அப்படியே பின்னாடி ஒதுங்கி நிக்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு பார்த்தீங்கன்னா, டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளிய போறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, நம்ப இவளுக்கு குறுக்க குறுக்க போய் இவ கோவப்படாம போறா. இவ்வளோ நல்ல புள்ளையா மாறிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் யோசிக்கிறாங்க. அங்க மலர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "அக்கா நான் காலேஜ் கிளம்புறேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, கையில மாடி மேலேருந்து துணி காய போட்டு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, "ஏன் மதி லஞ்ச் எடுத்துட்டு போ" அப்படின்றாங்க. "இல்லக்கா நான் கேன்டீன்லேயே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்ப பார்க்குறாங்க. "இல்ல மதி நில்லு ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி ராகவன் கிட்ட பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு உங்க பெருமருமக என்ன பண்ணா தெரியுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, உள்ள போக வேண்டியவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கேயே நிக்கிறாங்க. "இன்னைக்கு நான் அவள கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. நான் அவள பார்த்தீங்கன்னா, இந்த வேலை, அந்த வேலைன்னு சொல்லி நான் அவள கொடுமைப்படுத்துறேன்னு சொல்றா. மதி கேட்ட மாரி அவளுக்கு சுயமரியாதை இல்லன்னு நான் கேட்குறேன்ற மாரி அவ ரொம்ப பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாக்யராஜ பேர் சொல்லி பாக்யராஜ்ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க" அப்படின்றாங்க. அதுக்கு உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "நீங்க பேசுனது நான் தப்புன்னு சொல்லல. நீங்க என்னோட என் மேல பாசத்துல தான் நீங்க உரிமையா திட்டுறீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நீங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டது இல்லையே! ஆனா இருந்தாலும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அளந்ததுனால தான் நான் அவகிட்ட பேசினேன். இதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் அத்த" அப்படின்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "இதே தாங்க இவ சொல்றத தான் பாக்யராஜும் சொன்னா. ஒருவேள 2 பேரும் பேசி வச்சுக்கின்னு என்கிட்ட பேசுறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேள நடிக்கிறாங்களா? இல்ல நல்லதுக்கா, கெட்டதுக்கான்னு தெரியலங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "ஏய் வீட்ல 1008 வேலை இருக்கு. 1008 டென்ஷன் வேற இருக்கு. அதெல்லாம் யோசி. என்ன சும்மா இத வச்சு பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகவனும் கேட்குறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.